அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்கு வழக்கு தொடர்கிறீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அமலாக்கத்துறைக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்கு வழக்கு தொடர்கிறீர்கள் என்ற கேள்வியை நீதிபதி அல்லி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்கு வழக்கு தொடர்கிறீர்கள் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம் கனிமொழி. கடந்த வருடம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கின் பேரில் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு தொடர்ந்து 2 முறை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவினை செந்தில் பாலாஜி தரப்பில் அங்கு முன்வைக்கப்பட்டது. அந்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடியான நிலையில் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கோரி அந்த இடத்தில் ஜாமீன் மனுக்காக அங்கு சென்றனர். அதன் பிறகு அங்கிருந்து தங்களால் ஜாமீனை வழங்க முடியாது என்றும் இங்கு கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீனை பெற்றுக் கொள்ளலாம் என்றால், அதாவது தகுதியின் அடிப்படையில் இவர்களது ஜாமீன் மனுவினை ஆராய்ந்து அதற்கான உத்தரவை கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்கலாம் என்றும் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகக்கூடிய வக்கீல் ஆஜராகுவதற்கு நேரம் வேண்டும் என்று கோரப்பட்டது. அப்போது முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியான அல்லி அவர்கள், உங்களால் பதில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக வழக்கு தொடுக்கிறீர்கள் என்று கேட்டது மட்டுமல்லாமல், உங்களை ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்யும்படி அறிவுறுத்தியும் கூட இதுவரை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி சிறிது நேரம் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.